அனைத்து நண்பர்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது, அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவை கொண்டாடுவது என்று வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறோம். அதை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அவர்களை நாங்கள் வேண்டுகிறோம். இந்த 3 தலைவர்களையும் வாழ்த்துவதற்கு, வணங்குவதற்கு, அவர்கள் புகழ் பாடுவதற்கு காங்கிரஸ் கட்சி என்றென்றைக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும். இவர்கள் 3 பேரும் தன்னலமற்ற பணி நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆற்றியவர்கள். நாட்டு மக்களுக்காக, உலக மக்களுக்காக பணியாற்றியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இந்த மாபெரும் தலைவர்களை வணங்குவோம், வாழ்த்துவோம். நன்றி. ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தனது வெப்சைட்டை எந்தவித அறிவிப்பும் இன்றி பல்வேறு திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஓடிபி கேட்கறது, அந்த ஆதார் ஓடிபி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும். இந்த நிகழ்வுகள் அத்தனையும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய முயற்சியால், அவர் எடுத்து கேட்ட கேள்விகளால், உண்மைகளை மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தியதால் வருகிற விளைவுகள் என்று நாம் நம்ப வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. வாக்கு திருட்டு என்பது கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு, பரிசோதனைக்கு பிறகு உண்மைகளை தலைவர் ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இது இந்த நாட்டு மக்களுக்காக தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிருக்கிற மிகப்பெரிய பணி என்பதை நாங்கள் பாராட்டுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்கள் இருப்பதால் தான் இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சி உரிமையும் ஆளுமையும் என்றைக்கும் பிறளாத நிலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். சுதந்திரம், ஜனநாயகம், மதச்சார்பை மாபெரும் கொள்கைகளை காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தி அந்த கொள்கைகளுக்காக காங்கிரஸ் வாழ்கிறது. காங்கிரஸ் ஆண்ட போதெல்லாம் அந்த கொள்கைகளை வலியுறுத்தியது, நிறைவேற்றியது என்பதுதான் வரலாறு. இப்பொழுது கடந்த 10-12 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று வரும் தவறான பொருளாதார கொள்கைகள், தவறான திட்டங்கள், மக்களுக்கு ஒவ்வாத செயல்பாடுகள், அதுவன்றி ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கும் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சிக்கு வருவது என்ற கேவலமான சூழலை இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதை காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து கண்டித்து வந்தது மட்டுமல்ல, இப்பொழுது உண்மையையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி. ஆகவே தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மக்களுக்கான கட்சியாக, மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். பிஜேபி மற்றும் அதனுடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பின் வழியில், தவறான வழியில் ஆட்சிக்கு வருவதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறோம். மக்கள் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தொழில் நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். அரசியலில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது ஒன்றும் புதிதல்ல. காங்கிரஸ் தலைமை இதை பற்றியெல்லாம் பரிசீலிக்கும். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியையும் இந்தியா கூட்டணியும் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையுமே மிக தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்ப்பீங்க? என்ன எதிர்ப்பு? முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சி தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை பற்றி தகாத வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள் பேசுவது நல்ல பண்பாக கருதப்படாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நண்பர் செல்லப்பெருந்தகை அதற்கு தகுந்த பதிலை கொடுத்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எதிராக, மாறாக நண்பர் எடப்பாடி நடந்து கொள்வதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அவரை பற்றிய தரக்குறைவான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது. ஒரு நல்ல தலைவருக்கு அழகான வார்த்தைகளில் பேச வேண்டும், கருத்துக்கள் மோதல் வேண்டும். ஆனால் இதுபோன்ற தரக்குறைவான வார்த்தைகளை பேசி ஒரு கட்சி தலைவரை இழிவுபடுத்த முயற்சித்தால் அது அவருக்கு எதிராகத்தான் போகும் ஒழிய அவருக்கு நல்ல வாய்ப்புகள் வராது. ஓகே சார், நன்றி.